ஹலோ பிரைஸ் தி லார்ட். இன்னைக்குள்ள வசனம் என்னன்னா, அ உங்களுக்கு 2026ல வாக்குத்தத்த வசனமா வந்திருக்கும். தேவன் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் தந்திருப்பாங்க. இந்த 2026ல நீங்க எப்படி இருக்குன்னு, எப்படி நடக்கணும்னு உங்களுக்கு ஒரு வசனத்த தந்திருப்பாங்க. அந்த வசனத்தின்படி, எனக்கு தந்த அந்த வசனத்தின்படி நான் அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன், அதே மாதிரி நான் உங்களுக்கு அந்த வசனத்தை சொல்கிறேன். என்ன வசனம்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்போனா இந்த வசனத்தை யாருக்குன்னா, அந்த கல்லறைக்கு முன்னாடி தேவன் போய் நிற்கிறார். அப்போனா தேவன் அவர்களிடத்துல சொல்கிறார், இந்த கல்லை எடுத்து நீக்கி போடுங்க. அதுவும் அந்த கல்லறைக்கு முன்னாடி கல் எடுத்து நீக்கி போடுங்க. அப்போ என்னன்னா, உடனே லாசருக்கு சகோதரி உடனே வந்து சொல்கிறாங்க, தேவனே லாசரு இறந்து 4 நாள் ஆகிட்டு நாட்டம் அடிக்குமே அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு தேவன் சொல்கிறார் என்னன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா. அப்படின்னா அவர் தேவனை விசுவாசித்தார். அப்படின்னா ஏசப்பாய் அந்த இடத்துல அவர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை, அவருடைய அதிசயங்களை அவர் காண்பார். அப்போ அதான் சொல்கிறார். நம்ம லைஃப்லேயும் அதே மாதிரி தான். நம்ம எப்படி 2025 வரைக்கும் எப்படி சொல்லி, நான் என் லைஃப்லேயும் அதே மாதிரி தான். 2025 வரைக்கும் பண்ண தப்புகள், அவரை ஒரு ப்ரேயர் பண்ணாமல், அந்த ஒரு விசுவாசம், அவருக்கு மேலே ஒரு விசுவாசம் இல்லாமல் என்னுடைய லைஃப்பை நான் அப்படியே இது பண்ணிட்டேன். ஆனால் இந்த 2026ல் நான் அவரை விசுவாசித்தேன். 2025ல் வராத மகிமை இல்லை எனக்கு, இந்த 2026ல் வரும். அதே மாதிரி தான் உங்களுக்கு. நீங்கள் உங்கள் லைஃப்பில் எத்தனையோ கஷ்டங்கள் 2025ல் பிஸ்னஸ் இதை லாஸ் ஆகிருக்கும், ஹாஸ்பிட்டல்லே ஏகப்பட்ட செலவுகள், அப்புறம் உங்கள் லைஃப்பில் சில பேருக்கு கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்பட்டுருப்பியா, லவ் பிரச்சனை, பண பிரச்சனை, அப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த டைம்லலாம் விட்டுட்டு இப்போ 2026ல் நீங்கள் தேவனை விசுவாசிச்சு அவருடைய மகிமை, அவர் 2025ல் நீங்கள் பட்ட பாடுகள், நீங்கள் நினச்சி பார்க்காத காரியங்கள் எல்லாம் இந்த 2026ல் உங்களுக்கு தருவார். அதான் தேவன் சொல்கிறார், நீ என்ன விசுவாசி, நம்ம தேவனை விசுவாசித்தோம். இந்த 2026ல் வந்து தேவனை விசுவாசித்தாலே போதும், அவருடைய மகிமை, அவர் நமக்கு தர மகிமையை அவர் நமக்கு தந்துகிட்டே தான் இருப்பார். நம்ம நினச்ச சின்ன சின்ன காரியத்தை தான் செய்வார். நான் 2026ல் நமக்குன்னு என்னென்ன பெரிய பெரிய காரியங்கள் அவர் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் நமக்கு செய்வார். அதான் தேவன் இதில் சொல்லிக்கிறார். தேவனை விசுவாசியுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.